நண்பர்கள் அனைவரையும் தமிழ் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மற்றும் அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட், டிரைவர், அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், வாட்ச்மேன் போன்ற கிளரிக்கல் பணியிடங்களுக்கு குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு அப்ளை செஞ்சுட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நிறைய பேர்த்திட்ட கேட்டு கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லா எக்ஸாம் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண அத்தனை எக்ஸாமினுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் ஒரே பேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ அல்லது அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்காக ப்ரிப்பேர் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வெப்சைட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களுக்கு உட்பட்ட பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சியால் நிரப்பப்படும். அது போக இருக்கக்கூடிய மீதி பணியிடங்கள் எல்லாமே இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் மூலிமா தான் நிரப்ப போகிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காப்பியிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போன்ற ஏனைய பணியிடங்கள் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்துக்கும் வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது சில வருடங்களுக்கு ஒரு முறையோ இவங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத கால்ஃபர் பண்ணி ஆட்கள் தேர்வு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வரும். நீங்கள் அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர், ஒரு கொஷின் பேப்பர் மாடலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டினுடைய மெனு அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆன்சர் கீன்னு 2019 எக்ஸாம்லேருந்து எல்லா ஆன்சர் கீயுமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அடுத்தது சோபிதார், அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கு சானிடரி ஒர்க்கர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட் எல்லாம் நடந்துச்சு 2019. அந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர், ரெசிடென்டல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் போன்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அதனுடைய ஆன்சர் கீயும் இருக்குது. கொஷின் பேப்பர் மட்டும் இல்லைங்க, கொஷின் பேப்பரோட சேர்த்து ஆன்சர் கீயுமே அவங்க தந்துடுவாங்க. ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு அந்த கீயை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஆன்சர் கீ 2019 நடந்த எக்ஸாமு. ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் அவங்களே செக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அடிஷ்னலாக இதையும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 2019 ரெசிடென்டல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்காக கால்ஃபர் செய்யப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சர் கீ. ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மாடலாக பார்த்துக்கலாம். சமையலும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ சமையல் சம்மந்தமான கேள்விகளும் இதில் வந்திருக்கு. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய வேலைவாய்ப்புக்கோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சம்மந்தமான வேலைவாய்ப்புகளுக்கோ ப்ரிப்பேர் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த காணொலியை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்படுவாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். இது தமிழன் எக்ஸாம்ஸ் சிறு துளி பெருங்கடல்.